இட்டாலியில இருக்கிற ஒரு ஃபேக்டரியோட மேல் அதிகாரிகளுக்கு மொத்தமாவே 141 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. அந்த ஃபேக்டரி ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தையே பாய்சன் பண்ணி அழிக்க பார்த்திருக்கு. ஆனா அதே ஃபேக்டரியோட பாய்சனஸ் மிஷனரிஸ் இப்போ சைலண்டா இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால பாதிப்பு எப்படி இருக்குன்றது இந்த வீடியோல நம்ம கிளியரா பேசலாம். இந்த ஃபேக்டரியோட பேரு மெட்டானி. 1960ஸ்ல இட்டாலியில ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இது ஃப்ளூரோ கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றனால ஸ்டார்டிங்ல இருந்தே PFAS கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. PFASனா மேன்மேட் கெமிக்கல்ஸ். ஆனா இந்த கெமிக்கல்ஸோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா நிலத்தடி நீர்ல மற்றும் தண்ணீர்ல பிரேக் ஆகவே ஆகாது. அதனால தான் இத ஃபாரெவர் கெமிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. 2011க்கு அப்புறம் சயின்டிஸ்ட் டெஸ்ட் பண்ணதுல மெட்டானி ஃபேக்டரி பக்கத்துல இருக்கிற ஏரி குளம் எல்லாத்தையும் ரொம்ப ஹை PFAS கெமிக்கல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பூமியில மட்டுமே இல்லாம நம்ம குடிக்கிற தண்ணீர்லயும் கலந்ததுனால அதை பத்தி அறியாத மக்கள் சுமார் 3 லட்சம் பேர் கிட்ட தண்ணியை குடிச்சு வந்திருக்காங்க. லேட்டர் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே ஹை PFAS லெவல் டிடெக்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. PFAS எக்ஸ்போஷர் ஆச்சுன்னா கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், இம்யூன் சிஸ்டம் ஃபெயிலியருக்கு லிங்க் ஆகும். இதனால தான் இட்டாலியன் கவர்மெண்ட் ஃபேக்டரியை சிம்பிளா க்ளோஸ் பண்ணாம என்விரான்மெண்டல் டிசாஸ்டர்னு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கு. 2019ல மெட்டானி கம்பெனியோட ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் சரியில்லாதனால அவங்க யூஸ் பண்ணப்பட்ட மிஷனரி டெக்னாலஜி எல்லாத்தையும் ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. அது இந்தியாவோட லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் விவா லைஃப் சயின்ஸ் சப்சிடரி மூலமா வாங்கி வந்திருக்காங்க. இட்டாலியில டிஸ்மேண்டில் பண்ணி மகாராஷ்டிராவோட ரத்னகிரி டிஸ்ட்ரிக்ட்ல லோட் பரசுராம் MIDCல ரீஅசெம்பிள் பண்ணிட்டாங்க. 2025ல இந்த பிளான்ட் ஆபரேட் ஆகும்னு சொல்லும்போது லோக்கல் ஆக்டிவிட்டிஸ், என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பயந்துருக்காங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்தியால PFAS கெமிக்கல்ஸ்க்கு யூரோப் மாதிரி ஸ்ட்ரிக்ட் லாஸ் இல்லாதனால ஈஸியா ஆபரேட் பண்ணலாம்னு நினைச்சிருக்காங்க. பட் ரத்னகிரியில இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்துக்கு மீன் பிடிக்கிறதாகட்டும், விவசாயம் செய்வதாகட்டும், அங்க இருக்கிற மக்களுக்கு தண்ணி ஒரு மிகப்பெரிய பங்கா இருக்கு. இப்போ விவோ லைஃப் சயின்சஸோட ஓனர் இந்த பிளான்ட் ஈஸியா ஆபரேட் பண்ணலாம்னு நினைச்சிருக்காங்க போல. பட் அதுல வர PFAS கெமிக்கல் வாட்டர்ல கலந்துச்சுன்னா மொத்தமாவே ஃபாரெவர் கெமிக்கல்ஸ்க்கு மாறிடும். இது கிளீன் பண்ணவே முடியாது. இந்த கெமிக்கல்ஸ் கலந்த தண்ணி மக்கள் குடிச்சாங்கன்னா ஹெல்த் டேமேஜ் ஆகும். இது ஆரம்பத்துல அங்க வாழ்ற மக்களுக்கு பெருசா ஒன்னும் தோணாது. பட் லேட்டரா தான் ரியலைஸ் ஆவாங்க. இதனால ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு பெரிய இம்பாக்டா இருக்கும். ஃபைனலா நான் என்ன சொல்றேன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ரிஜெக்ட் பண்ண ஒரு டெக்னாலஜி நம்ம இந்தியாக்கு எதுக்குன்னு சொல்றேன். இது மேல உங்களோட கருத்து என்னன்றது கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கூடவே இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரலாம்.